விஷயமும் நம்ம கைவிட்டு போறப்ப சொந்தக்காரங்க, அது மட்டும் இல்லாம நம்ம பசங்களும் என் மேல குத்தம் சொன்னப்போ நீ எனக்காக நின்ன. நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆம்பளைங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்துக்கே மரியாதை. ஆனா என்ன பண்றது, கடவுள் என்ன பொண்ணா படைச்சிட்டாரே. முதல்ல நான் பையனை பார்க்கணுமே. வேணுகோபால் பூனேல ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான். அவனை லீவ் போட்டு வர சொல்றேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் மனசு ஒத்து போனா தானே கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் இல்லம்மா. சூரஜ் கூட நடக்க வேண்டிய கல்யாணம் தடைப்பட்டு போனதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவன் உன் மனசுல இல்லங்கிறப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா பாக்குற பையனை நீ ஓகே சொல்லிடு. நான் இப்ப பாக்குற வேலையில தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கு. எனக்கு சொந்தமா வேலை கிடைச்சிருச்சு. இனி யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். சொந்த கால நீ நிக்க முடியும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ போலாம். நான் ஏகப்பட்ட அவமானத்தை பார்த்துட்டேன். ஆனா எதிரியுமே நான் தளர்ந்து போனதில்லை. இப்ப நீ என்ன அவமானப்படுத்தினா இதுக்கப்புறம் என்ன செத்த பொணமா தான் பாப்ப. என்னங்க பொண்ணுங்க வர வெக்கப்படுறாங்களா? இல்ல, அவ டீ எடுத்துட்டு வரா. ஓ, டீ எல்லாம் அப்புறம் சாப்பிடலாங்க. முதல்ல பொண்ணை மட்டும் வர சொல்லுங்க. பையனும் பொண்ணும் பாத்துக்கிட்டுங்க. டீ குடுமா. டீ குடுமா. இவர்தான் வேணுகோபால். என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? பையன் உன்னை பார்க்க வந்திருக்காமா. மிஸ்டர் ஜெயச்சந்திரன், நாம கொஞ்சம் வெளியே இருக்கலாமே. பசங்க ஏதாவது பேசிப்பாங்கல்ல, அதுக்குதான். வாங்க. இப்ப காலம் மாறி போச்சு இல்ல. இப்ப இங்க ஏதாவது பேசணும் கேட்கணும்னு நினைப்பாங்கல்ல. இவங்க ஃப்ரீயா பேசிட்டுங்க. நாம எதுக்கு கரடி மாதிரி? வாங்க. ஏன் நிக்கிறீங்க? இப்படி வந்து உட்காருங்க. பொண்ணு பார்க்க வருது இதுதான் முதல் தடவையா? நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க. எதையும் ஓப்பனாக பேசிடுவேன். பிடிக்கலன்னா அப்பவே பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். இதுதான் என் பாலிசி. உங்கள் கேரக்டரும் இதே மாதிரி தானா? இல்லை, இந்த காலத்தில் படித்த பொண்ணுங்கள்லாம் அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இல்லையா? நீங்களும் அப்படித்தானான்னு கேட்டேன். இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு 2வது பையன். எங்கள் அண்ணன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாரு. தம்பி படித்து முடிச்சுட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம், நான் மட்டும் இப்படி பேசிகிட்டே இருந்தா எப்படிங்க? நீங்கள் எதுவும் கேட்கணும்னு ஆசைப்படலையா?
இல்ல. மாமா எனக்கு 29 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னார் இல்லையா, அது போய் எனக்கு 30 முடிஞ்சு 31 நடந்துட்டு இருக்கு. நீங்க என்கிட்ட ஏதாவது பேச ஆசைப்படுவீங்கன்னு நினைச்சுதான் தனியா பேசலான்னு சொன்னேன். என் பேரையாவது கேட்கலாம்ல? இவங்க பேசினதை நான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா? அதனால தான் உங்களுக்கு கேட்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நீங்க உள்ள போங்க. ம். கடவுளே, ஆமா ஆமா, வேலை கொடுத்த முதலாளிய நன்றி இல்லாம திட்டுறவன் தான் இந்த காலத்து தொழிலாளி. சம்பளத்தை அதிகப்படுத்தினா 2 நாள் விசுவாசமா இருப்பானுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த காலத்துல ஃபேக்டரிலாம் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். நீங்க நிறுத்தினது தான் நல்லது. இப்ப இருக்கிற காலத்துல சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணாதான் ரொம்ப நல்லது. என்ன எவனுமே நம்பி கூட வைக்க முடியாதுங்க. என்னாச்சுப்பா, பேசிட்டியா? ம். அப்போ நாங்க கிளம்புறோங்க. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால நான் உங்களை கட்டாயப்படுத்தல. மாமா கிளம்பலாமா? அப்போ வரங்க. வாங்க. இத பாருங்க, வீட்டுல எல்லாத்தையும் பேசிட்டு ரிசல்ட்ட நாளைக்கு சொல்றேன். சரி, அப்ப வரட்டுங்களா? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடமாவது அமைஞ்சா நல்லா இருக்கும். இந்தாங்க. அவங்க என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லல. ஒண்ணு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பையனை பார்த்தா அவருக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. பையன் பார்க்கறதுக்கும் நல்ல மாதிரி தான் தெரியுதுல்ல? எங்க பையனுக்கு நல்ல வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு. ஆனா நமக்கு என்ன இருக்கு? பையன் பார்க்கவும் நல்லாதான் இருக்கான். ரொம்ப வயசான மாதிரி தெரியுதுல்ல? ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததால அப்படி தோணுதோ என்னவோ. பாலாவுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. நீ மெதுவா நேரம் பார்த்து அவகிட்ட கேளு. இல்ல, பையனை பிடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இனி என்ன இளவரசனா கிடைக்க போறான்? இருந்தாலும் அவன் மனசுல இன்னமும் சூரஜ் தாங்க இருக்கான். இனி அந்த கடவுளே நினைச்சா கூட அந்த கல்யாணம் நடக்காதுன்னு நம்மளை விட அவளுக்கு நல்லாவே தெரியும். மெதுவா பேசுங்க, அவ இன்னும் தூங்கி இருக்க மாட்டா. முதல்ல வரதட்சணையை பத்தியும் நகையை பத்தியும் பேசி முடிவெடுக்கணும். அதுக்கப்புறமா முகூர்த்த தேதியெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். நான் என்னவோ டேட் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. அவங்க இன்னும் நமக்கு சரியான பதில் கூட சொல்லவே இல்லையே. இது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஒருவேளை அவங்க ஓகேன்னு சொன்னா கூட பேங்க்ல இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. ஹரி அவன் பங்குக்கு ஏதாவது செய்வாங்க. செய்வாமா? ஆனா நம்மளுக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொன்னா அவனால கொடுக்க முடியுமான்னு தெரியல. அவன் வெளிநாடு போய் கொஞ்ச நாள் தானே ஆகுது. வாங்குற சம்பளத்தை வச்சு அவன் செலவுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கணும்ல. அப்படி சொன்னா எப்படிங்க? பாலாவுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தானே அவன் கல்ஃபுக்கு போனா. பாலாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பெரிய கடமை எதுவும் இல்லைல்ல. அவன் செஞ்சா நல்லா இருக்கும்னு வேணா ஆசைப்படலாம், ஆனா கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. என் வாழ்க்கையை சேஃப்டி பண்ண அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா
என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாதே. எல்லா விஷயத்திலயும் உங்க கூட இருந்தவங்க அவன். ஒருவேளை அஜய் கேட்டாலும் ஹரி அப்படிலாம் கண்டிப்பா கேட்க மாட்டான். அவனுக்கு குடும்ப பாசம் அதிகங்க. பசங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறது தான் ஒரு அப்பாவோட மிகப்பெரிய துர்பாகிய நிலைமை. இப்போ தேவையில்லாததையெல்லாம் நினைச்சு சங்கடப்படாதீங்க. இது நம்ம பொண்ணோட கல்யாணங்க. உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் இப்ப பழைய ஜெயச்சந்திரனா இருந்திருந்தா எத்தனை லட்சம் வேணாலும் எனக்கு கடன் கொடுத்திருப்பாங்க. அந்த நிலைமையில நாம இருந்தா நாம ஏன் மத்தவங்க கிட்ட போய் கடன் கேட்கணும் சொல்லுங்க? இந்த நிலைமையில கல்யாணத்தை நடத்துறதை விட பாலா கல்யாணத்தை இப்போதைக்கு நடத்தாம இருக்கிறது தான் நல்லது. சரி, எதுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். இதுல இருந்து எனக்கு எப்படியாவது காப்பாத்திடு கிருஷ்ணா. அவருக்கு என்ன பிடிக்காம போயிடட்டும். நானே இப்பதான் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சேன். என் கிளாஸ்ல படிக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க பண்ற குறும்பை எல்லாம் பார்த்து இப்பதான் கொஞ்சமா ரிலாக்ஸ்டா இருக்கேன். என்னை காப்பாத்த உன்னால முடியாத கிருஷ்ணா. நான் என்னதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்கும். என்னோட கருத்தும் சம்மதமும் இங்க யாருக்கும் தேவையில்லை. இந்த உலகமே இப்போ இப்படிதான். ஆம்பளைங்களோட வார்த்தைக்கு தான் மரியாதை. அவங்க சொல்றதுக்கெல்லாம் அம்மா சாமி போட்டுக்கிட்டு பூமும் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருந்தாதான் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. கல்யாணமே பண்ணாம இந்த உலகத்துல வாழ முடியாதா? இந்த கல்யாணத்துல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு கிருஷ்ணா. குட் மார்னிங் மேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நிறைய இருக்கு. ஆனா காலையிலே சார் எழுப்பி ஒரு டீ கொடுக்கலான்னு நினைச்சேன். மத்ததெல்லாம் அப்புறம் தான். என் தூக்கம் போச்சு. சார் எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? எல்லாரும் கிளாக்க பாத்துறியாவா தூங்கி எந்திரிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. முட்டாள்கள் 8 மணி நேரம் தூங்குவாங்க, சோம்பேறிங்க 7 மணி நேரம், சாதாரண மக்கள் 6 மணி நேரம், கெட்டிக்காரங்க 5 மணி நேரம் தான். நீ இதுல எந்த வகமா? நான் தினமும் 9ல இருந்து 10 மணி நேரம் தூங்குவேன். அதனால இந்த லிஸ்ட்லயே என் பேர் வராது. 10 மணி நேரம் படுத்து தூங்குறதுக்கு உங்க அப்பா விஜயகுமார் ஒத்துக்கு வரா? அவரு பயங்கரமான வர்க்காஹாலிக்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி சில வசதி வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் சில நேரத்துல அம்மா திட்டினாலும் திட்டுவாங்க. இப்படி மாடு மாதிரி தூங்க கூடாது, ஒரு இலை விழுற சத்தம் கேட்டா கூட எழுந்துக்கணும், அதுவும் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கணும். அப்புறம் பொண்ணுங்க மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அதுல பாட்டி தான் ஸ்ட்ரிக்ட். ஆனா அது என்ன ஏதுன்னு உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எரும காதுல வேதம் ஓதுனா என்ன ஆகுன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாதா? நீ இவ்வளவு சொன்னதுல எதையாவது நீ ஃபாலோ பண்ற? சொசைட்டில இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்கும். தைரியம் இருக்கவங்க பிரேக் பண்ணுவாங்க, தைரியம் இல்லாதவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரூல்ஸ் பிரேக் பண்றது தைரியம் இல்ல, திமிரு. எஸ், மனுஷங்களுக்கு கொஞ்சமாவது திமிரு வேணும்ல. திமிர்த்தனம் ஆணுக்கு அழகு, பெண்ணுக்கு ஆபத்து நினைச்சுதானே இப்படி சிரிக்கிற? ஹே, நான் அந்த மாதிரி எதையுமே நினைக்கல. உன்னோட டீக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்கு. காலையில எழுப்பி விட ஒரு ஆளு, டீ, என்ன இதெல்லாம் நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு நான் சொன்னேனா? ஆனா டீயை குடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவரா பேசினா செம்ம போர் அடிக்கும். சரி, நான் வாயை திறக்கல, போதுமா? சரி, எவ்வளவு நேரத்துக்கு மௌனம் இருந்தா இருக்க போறேன்? நம்ம திரும்ப பாக்குற வரைக்கும். என்ன போதுமா? இந்தாங்க. என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் இதுக்கு வருத்தமா இருக்கணும்? எப்பவும் புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் ஒரு குடும்ப தலைவிக்கு முக்கியம். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னா எப்படிமா? சந்தோஷப்படுறதுக்கு எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. தெரியணும்னா கண்ணை திறந்து பார்க்கணும். முதல்ல கேளுங்க. காலையில டீ போட்டதும் நான் குடுக்கறேன்னு வாங்கிக்கிட்டு சூரஜ் ரூமுக்கு போனவதான் அப்ப ஆரம்பிச்ச சிரிப்பு சத்தம் இன்னும் கேக்குது. வயசு பசங்க அப்படித்தான், சின்ன விஷயத்துக்கு கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம புள்ள சிரிச்சு சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆகுது. பாலாக்கும் அவனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னதுனால அவன் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கான். அந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாத, அது முடிஞ்சு போன சாப்டர். சூரஜம் அப்படி நினைச்சுதான் அதை மறந்துட்டான். நாம திரும்ப அதை ஓபன் பண்ண வேண்டாம். பழசெல்லாம் மறக்க நம்மனால முடியும், இல்லனா மறக்கிற மாதிரி நடிக்கவாவது முடியும். சூரஜ்னால அது முடியுமா? முடியும்டி. பாலாவுக்கு பதிலா ஸ்வேதா மாதிரி ஒரு கெட்டிக்கார பொண்ணு அவன் முன்னாடி வந்தா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். வயசு பசங்க அப்படித்தான், காயம் மனசுல இருந்தாலும் உடம்புல இருந்தாலும் சீக்கிரமாவே ஆறிடும். அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். புள்ளைங்க மனசு வேதனைப்பட்டா எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும்? அப்பாவால மட்டும் தாங்கிக்க முடியுமா? அவனுடைய விருப்பத்துக்கு நானே தடையா இருப்பேன்னு நீ கூட நினைச்சிருப்ப, உண்மைதான். ஆனா அது நம்ம பிள்ளையோட நன்மைக்காகத்தாமா. ஒரே நாள்ல அந்த ஜெயச்சந்திரனோட தகுதி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவரோட பொருளாதாரத்தை நான் சொல்லல, அவருடைய எண்ணம், பழக்க வழக்கம், பேச்சு எல்லாமே கேவலமா இருக்குமா. அப்படி ஒரு குடும்பத்துல போய் நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்க எனக்கு மனசு வரல சாரதா. அதான் உண்மை. நான் சுயநலமா இருக்கேன்னு நீ சொன்னா அதுவும் உண்மைதான். கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. நீயே யோசிச்சு பாரு. சொத்தும் வருமானமும் எதுவுமே இல்லாத குடும்பம். ஒரு மகன் மட்டமான சம்பளத்துக்கு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறான், இன்னொரு மகன் இன்னும் படிப்பை கூட முடிக்கல. அதனால பினான்சியலா எந்த உதவி தேவைப்பட்டாலும் நம்ம பையனை தான் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படி ரெண்டு வீட்டை பார்க்க வேண்டிய தலையெழுத்து அவனுக்கு எதுக்குமா? நீ உங்க அண்ணன் பொண்ணு கிட்ட 4-5 நாளைக்கு இங்கேயே தங்க சொல்லு. கம்பெனி கொடுக்க ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா சூரஜோட மனசே மாறிடும். அந்த ஆளோட போட்டோவை பார்த்தா வயசான ஒரு மாதிரி தெரியுதேம்மா. அவருக்கு முடி கம்மியா இருக்கிறதால அப்படி தோணுது. அவர் பாலாவை விட 6 வயசு தான் பெரியவர். அவ்வளோ வயசு வித்தியாசமாவது வேணும்பா. என்னை விட உங்க அப்பா 5 வயசு பெரியவர். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. நீ வேணுகோபால இன்னும் நேர்ல பாக்கலல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு ஆம்பளைக்கு அழகை விட ஆரோக்கியம் தான் முக்கியம். அழக பொங்கியாடா சாப்பிட முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா அக்காவுக்கு ஏத்த வரன் மாதிரி தான் எனக்கு தோணுது. சொந்த வீடு இருக்கு, நல்ல வேலையில இருக்காரு, அதுவே பெரிய விஷயமா. வரதட்சணை பத்தி எதுவும் பேசுறீங்களா? எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. பையன் வந்து பார்த்துட்டு தானே போயிருக்கான். அவங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்பாவுக்கு கால் பண்றதா சொல்லியிருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த பாருங்க. ஏற்கனவே கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அக்கா இப்படியே நம்ம வீட்டில் இருக்க முடியாதுல்லம்மா. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தா ஹரியானுக்கு எப்படிமா சம்மந்தம் வரும்? அதுக்கப்புறம் தான் எனக்கும் உங்களால் பொண்ணு பார்க்க முடியும். பாலா,
நீயும் வந்து சாப்பிடுமா, நேரமாகுதுல்ல. வேண்டாம், இப்பவே வயிறு நிரம்பிடுச்சு. சாப்பிட்டுட்டு போ பாலா. இனி அதுக்கும் தம்பி ஏதாவது ஒரு கதை சொல்லுவானோ என்னவோ. ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் எல்லார் பத்தியும் புரிஞ்சுக்க முடியுது. உங்க யார் வாழ்க்கைக்கும் நான் எப்பவுமே ஒரு தடையா இருக்க மாட்டேன். அவன் ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லையேம்மா. கல்யாணமே வேண்டான்னு நீ ஒத்த கால்ல நின்னா ஹரி அவன் கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிப்பான்? அதுக்காக எனக்கு பிடிக்காதவனை கட்டி வைப்பீங்களா? அம்மா, நீங்க என்னதான் இவன் பேசினது நியாயம்னு சொன்னாலும் அவன் பேசினதுக்கான அர்த்தம் ஒண்ணுதான். பாலா இந்த வீட்டுக்கு ஒரு சுமை, அதை சீக்கிரமா இறக்கி வைக்கணும்னு சொல்றான். இப்ப எதுக்கு முறுக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாருமா சேர்ந்து என் மேல கோவப்பட்டீங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுங்களுக்கு கல்யாண வயசு வந்தா கட்டி கொடுத்துடணும், இல்லைன்னா அவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு எல்லாமேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ கல்யாணமே வேண்டாமா? பொண்ணு மாதிரி தான் எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு புரியுதா? ஏன் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே உருப்படியா நடக்கிறது இல்லைன்னு தான் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு பேசுற? இங்க பாருங்க, தேவையில்லாம 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் பாலாக்கா விஷயத்துல இனி தலையிட போறதே இல்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமா கல்யாணத்துக்கு தயாராகுங்க. அதெல்லாம் முடியாது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் சொந்த விருப்பப்படி தான் வாழ்வேன் நினைச்சா அது இந்த வீட்டுல நடக்காது. ஒருவேளை அப்பாவும் ஹரியன் ஒத்துக்கிட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்டுல பெரியவங்க எடுக்கிற முடிவை ஏத்துக்காதவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோட முடிவு. ஆஹா, ஹலோ. தினமும் பேப்பர் படிப்பீங்களோ? ஸ்போர்ட்ஸ் பேஜ் மட்டும். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் போல. என்ன, நான் படிக்கிறது ஃபிலிம் பேஜ் மட்டும்தான். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கிசு கிசு மட்டும் தான் படிப்பேன். எனக்கு பெருசா படம் பார்க்குற பழக்கம் இல்ல, இருந்தாலும் காசிப் எழுதுற அளவுக்கு பெருசா ஆளுங்க இல்லையே. ஆஹா, கன்னட சினிமாலாம் இப்ப யார் பாக்குறாங்க? பெங்களூர்ல நிறைய தியேட்டர்ல ஓடுறது தமிழும் ஹிந்தி சினிமா மட்டும்தான். பேப்பர்ல கூட பாலிவுட் ஆக்ட்ரஸ பத்தி தான் கிசு கிசு எழுதுறாங்க. இதுல சினிமா பக்கமே இல்லையா? சண்டேஸ்ல மட்டும்தான் வரும், அதுவும் புது சினிமா ரிலீஸை பத்தி தான் போடுவாங்க. கிசு கிசுலாம் கிடையாது. அதான் அங்க ஒரு ஃபிலிம் மேகசின் வரும், ஒரு சூப்பர் சாப்டர். எல்லா ஸ்டார்ஸ் பின்னாடியுமே அலைஞ்சி திரிஞ்சு எப்படியாவது கிசு கிசை கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் ஹாட் நியூஸ். அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ உண்மையிலேயே MBA பாஸ் பண்ணியா இல்லையா? என்ன சந்தேகம்? இல்ல, எப்ப பார்த்தாலும் காசிப் காசிப்னு அலையறியே, உனக்கு எப்படி படிக்க டைம் கிடைச்சிருக்கும்னு யோசிக்கிறேன். ஓ அப்படியா? பெரிய ஜென்டில்மேன் மாதிரி நடிக்காதப்பா. கேர்ள்ஸை விட அதிகமா காசிப் படிக்கிற எவ்வளவு பசங்களை எனக்கு தெரியும். மொத்தத்துல டீசென்டான ஆம்பளைய நீ பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, பேசாம கொஞ்ச நாள் இங்க இரு, ஒரு யதார்த்தமான ஜென்டில்மேனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கட்டுமே. ஓ பெரிய ஜென்டில்மேன். என்ன கொஞ்சம் படிக்க விடுறியா? நீங்க படிங்களா, நானும் பாக்குறேன். உனக்கு தேவையான காசிப்ஸ் எதுவுமே இதுல இல்லைன்னு சொன்னல. ஐயோ, நான் அப்படி சொல்லல. கொஞ்சம் பாக்குறீங்களா? என்னங்க? ரொம்ப நல்ல ஜோடி இல்ல? ஸ்ரீராமன் சீதை மாதிரி இல்ல? புருஷனும் பொண்டாட்டியும் தெய்வங்கள் மாதிரிலாம் வாழ்ந்தா செட் ஆகாதுமா. அவங்க மனுஷங்க மாதிரி தான் வாழணும். சிரிச்சு விளையாடி லவ் பண்ணி சண்டை போட்டு அவங்க மனுஷங்க மாதிரி தான் வாழணும். அப்பதான் அவங்கள ஒரு நல்ல கணவன் மனைவின்னு சொல்ல முடியும். அந்த அர்த்தத்துல நான் சொல்லலைங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஜோடி, யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஹைட்டு வெயிட்டு கலரு
அந்த 3 ஒத்து போகுது. ஆனா அது மட்டும் போதாதுமா. பார்க்க மட்டும்தான் ஒத்துமையா இருக்காங்களா என்ன? எல்லா விஷயத்திலயுமே ஒத்து போறாங்கங்க. படிப்பு, பணம், அந்தஸ்து, தகுதி, குடும்பம்னு எல்லா விஷயத்திலயும் கரெக்டா பொருந்தி வருதுங்க. ஆனா உன் தம்பி இன்னும் 2-3 ரெசார்ட்டை கட்டிட்டான்னா நம்மளை விட பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்ப்பான். பொண்ணுக்கு IAS மாப்பிள்ள தான் வேணும்னு அவர் முடிவு பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? பேரு பெருமைக்காக மட்டும் இல்லாம் அப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு விஜய் இவளை கட்டி வைக்க மாட்டாரு. IAS, IPS எல்லாம் படிக்கலன்னா என்னங்க? சூரஜ் முகத்தை பார்த்தா ஜில்லா கலெக்டர் மாதிரி தானே இருக்கான். சிரிச்சு ஜாலியா பேசுறாங்கன்னு கணக்கு போட்டுறாத. இந்த காலத்து பசங்க எல்லார் கூடயும் இப்படித்தான் க்ளோஸா பழகுறாங்க. எனக்கு இவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் தோணலைங்க. நீங்களே பாருங்க, நாமளும் இந்த வயசெல்லாம் தாண்டி தானங்க வந்திருக்கோம். அப்படின்னா இந்த வயசுல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் நீ பல்ல காட்டியிருக்க, அப்படிதானே? இல்லையாரப்பா, இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. ஆமா, பார்த்தாங்க. நான் ஏதாவது ஒரு பையனை ஏடெடுத்து பார்த்தாலே எங்க அம்மா என்ன அடிக்கவே வருவாங்க. அப்படிதான் எங்க அம்மால என்ன வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு நீ ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இவங்க விஷயத்துல ரொம்பவும் கண்டு காணாம இருந்துடாத. அம்மா, நான் கிளம்புறேன். பாலா, இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு வரும்போது சொல்லிட்டு வந்துருமா? நீங்க என்னப்பா சொன்னீங்க? இனிமே நீ ஸ்கூலுக்கு போக தேவை இருக்காது. ஏன்பா அப்படி? நான் ஏன் வேலைக்கு போக கூடாது? பிரைவேட் ஸ்கூலுங்கிறதுனால தான் நான் உன்னை வேலைக்கே அனுப்புனேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த வேலையை விட்டாலும் நீ வருத்தப்பட மாட்டேன்னு தான் நான் உன்னை வேலைக்கு அனுப்புனேன். இந்த வேலையை விடுற அளவுக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? வேணுகோபாலுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான். அடுத்தது ஜாதகம் பொறுத்து தான் பார்க்கணும். அதனால நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வேலைக்கு அனுப்பலாமா வேண்டாமான்றத மாப்பிள்ளை தானே முடிவு பண்ணுவாரு. பிரசாதம்ப்பா. அட, வந்துட்டியா? அம்மா இப்ப வேண்டாம்மா, நான் குளிச்சிட்டு நீ எடுத்துக்கிறேன். எல்லாம் ஒரு அம்மாவாமா? உன்னோட ஒரே பொண்ணோட 18th பர்த்டே. நீ என் கூட கோயிலுக்கும் வரல. அது கூட பரவாயில்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள குளிச்சாவது ரெடியா இருக்கலாம்ல. பொண்ணுக்கு ஒரு நல்ல கிஃப்டாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா? கிஃப்ட் இல்லைன்னு யார் சொன்னா? உனக்காக அப்பா என்ன வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியுமா? அப்படியாப்பா? நீங்க 2 பேருமே கஞ்சங்கிறதுனால ஒரு பர்த்டே கேக்காவது வாங்குவீங்களா நான் யோசிச்சேன். ஆஹா, கேக்கும் பாயசமும் என் பொறுப்பு, கிஃப்ட் அப்பாவோட பொறுப்பு. அப்பா, என்ன கிஃப்ட்? இது வரைக்கும் நீங்க எனக்கு பலூனும் கலர் பென்சிலும் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப நீ என்ன சின்ன குழந்தையா? 18 வயசு ஆயிடுச்சுல்ல? அப்படின்னா அதுக்கேத்த சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போறீங்க. சஸ்பென்ஸ் இல்லாம என்னன்னு சொல்லுங்கப்பா. நீ வா, நான் காமிக்கிறேன்.
பிடிச்சிருக்காமா? ஆ, இத எந்த காயலாங்கடையில வாங்குனீங்கப்பா? செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனதுதாம்மா. ஆனா ரொம்ப நல்ல வண்டி. உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். அப்பாவுக்கு ஏத்த அம்மா. நில்லுமா. ஆமாமா. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு செலக்ட் பண்றது எல்லாமே செகண்ட் ஹேண்டா தான் இருக்குமா? அம்மா தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீ மணிக்கணக்கில் பேசும்போதே நான் நினைச்சேன். பாலா வேணுகோபாலோட ஜாதகம் பொருந்திருச்சாங்க. ஜோஷியக்காரனுக்கு பணம் கொடுத்தா போதும், எல்லா ஜாதகமும் பொருந்தும். இது அப்படி இல்லைங்க, 10ல் 7 பொருத்தம் இருக்கான். இது அவ்வளோ நல்ல பொருத்தமா எனக்கு படலாமா? பாலாவுக்கு எந்த விதத்துலயும் ஒரு செட்டே ஆக மாட்டாரு. அந்த ஆளுன்னா சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அவரு உங்களுக்கு சகலங்க. சகல பார்த்தா இருந்தாலும் சித்தப்பா மாதிரி இருக்கான். ஆமா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க? நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணுகோபால் வீட்டு சைடுல எல்லாருமே பணக்காரங்க. அவருக்கு உங்களை விட சம்பளம் அதிகம். நீ போய் விசாரிச்சியா? எங்கேயும் விசாரிக்காம தான் அப்பா பாலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இப்படிதான் உங்களை பத்தி 100 பேர்கிட்டயாவது விசாரிச்சிருப்பாரு. சத்தியமாங்க, பொண்ணுங்க விஷயத்துல அப்பா எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருப்பாரு. இததான் எனக்கு அப்பவே தெரியுமே. இப்போ இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்தும் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உங்க அப்பா இன்னும் சொல்லல, தெரியுமா? என்ன, யாருக்கும் தெரியாம ரகசிய கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலான்னு இருப்பாரு. அது சரி, இது வரைக்கும் உங்க வீட்டுல நடந்த எந்த விஷயத்துல நான் கலந்துக்காம இருந்திருக்கேன். என்னுடைய பர்சனல் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல் ஆளா நான் போய் நின்று இருக்கேன். இனி ஜஸ்ட் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போனா போதும்னா அதுவும் ஓகே தான். எதுக்கு கோவப்படுறீங்க? உங்களை கலந்து ஆலோசிக்காம அப்பா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பாலாக்கு தான். முதல்ல இத பத்தி அவகிட்ட பேச சொல்லு. அவகிட்ட ஏன் கேட்கணும்? அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, இருக்கிறதுக்கு சொந்த வீடும் இருக்கு. என்ன கேட்டா இது நல்ல சம்மதம் தாங்க. ஜெயா, அவன் தங்கச்சி தானடி. அவளுக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? பார்க்கவாத இருந்தாலும் நல்லா இருக்கானா? பாக்குறதுக்கு சுமாரா இருந்தாதான் பொண்டாட்டிய நல்ல விதமா பாத்துப்பான். கல்யாணத்துக்கு அப்புறமா பாலாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நீங்க தேவையில்லாம நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க வந்து பாடுங்க. நான் விஜயனுக்கு கால் பண்ணி பேசினேன். ஸ்வேதாவை 1 வாரம் கழிச்சு விட்டா போதுமான்னு. அப்புறம் அவன் அதுக்கு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, அவளை உன்னால 1 வாரம் சமாளிக்க முடிஞ்சா நான் உனக்கு கிஃப்டே கொடுக்கறேன்கான்னு சொல்றான். அவ 1 நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாளாங்க. உன் தம்பி பொண்ணுல அவன மாதிரி தான் அவளும் இருப்பா. விஜயன் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறானா, அதுக்கு பலன் இருக்குங்க. ஊட்டியில இப்ப 2வது ரெசார்ட்டையும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். கவர்மெண்டோட கிளியரன்ஸும் கிடைச்சிருச்சாங்க. அவ ராத்திரி பகல்னு பார்க்காம ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறது யாருக்காக? அவனுக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். சீக்கிரமாவே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை அவன் பண்ணி வச்சிருவான். ஏங்க, அவன் எப்படியோ யாருக்கோ கட்டி கொடுக்க தானே போறான். நம்ம சூரஜ்கே கட்டி வைக்கலாங்க. ஊட்டியில 2 ரெசார்ட்னு சொன்ன உடனே உனக்கு ஆசை வந்துடுச்சா? ஆமா ஆமா, பணம் நகைக்கெல்லாம் ஆசைப்படுறாள் நான் இல்ல. எங்க ஊட்டில 2 ரெசார்ட் இருந்தா நம்மளுக்கு என்ன லாபம்? மிஞ்சி போனா வருஷத்துக்கு 2 நாள் அங்க போய் தங்குவோம். அது சூரஜோடதா இருந்தாலும் விஜயனோடதா இருந்தாலும் ஒண்ணுதானங்க. வெளியாளா இருந்தா வாடகை பேசி ரேட் பிக்ஸ் பண்ணுவோம். விஜய் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பேசணும்னு தேவையில்லைல்ல. நான் என்ன நம்ம பையனை விக்கவா போறேன்?
நமக்கு சரிசமமான ஆளா இருந்தா நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களே பார்த்து பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஓகேன்னா நம்ம முறைப்படி பொண்ணு கேட்டு போலாம். ஊர்ல யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம். முதல்ல அவங்க 2 பேருக்கும் பிடிக்கட்டுங்க, மத்ததெல்லாம் பொறுமையா பார்த்து பண்ணிக்கலாம். இருக்கட்டும், நமக்கு ஒரு அவசரமும் இல்ல. பாலா, ஸ்கூல் வேலையை ரிசைன் பண்ண சொல்லி அப்பா சொன்னார்ல? சொன்னாரு. ஆனா நான் ரிசைன் பண்ணலமா. 1 மாசம் லீவ் தேவைப்படுன்னு சொல்லி வச்சிருக்கேன். வேணுகோபாலோட அண்ணன் சதீஷும் அவங்க மாமாவும் இன்னைக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே நாள் குறிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் என் கல்யாணத்தை பத்தி தானே பேசுறீங்க. அவரை எனக்கு பிடிச்சிருக்கான இது வரைக்கும் யாராவது என்கிட்ட கேட்டீங்களா? ஏம்மா, உனக்கு அவரை பிடிக்கலையா? வேணுக்கு என்னம்மா குறை? நல்ல வேலை இருக்கு, பார்க்க ஆரோக்கியமா இருக்காரு, நல்லாவும் இருக்காரு. அப்பா விசாரிச்சப்போ அந்த குடும்பத்தை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. இந்த விஷயத்த பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதும் ஹரியும் சரின்னு சொல்லிட்டான். மாட்டை ஒரு அமௌண்ட் பேசி வித்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாடு கசாப்பு கடைக்கு தான் போகும். அந்த மாட்டை பாக்குற மாதிரி தான் பொண்ணுங்களையும் பாக்குறீங்களாம்மா? நீ செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் தான் உனக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அத நீயா கெடுத்துக்காம இருந்தா போதும். உங்க விருப்பப்படியெல்லாம் நான் நடந்துக்கணும் இல்ல? ஏன் கல்யாணமும் இப்படிதான் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் நான் உங்க அப்பாவோட முகத்தையே பார்த்தேன். எல்லாத்தையும் எங்க அப்பா அம்மா தான் முடிவு பண்ணாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியாம்மா நம்ம இப்பவும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? காலம் மாறி இருக்கலாம். பொம்பளைங்க இன்னைக்கு பல துறையில பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்பவும் நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் பொண்ணுங்களோட கல்யாணத்தை அப்பா அம்மா தான் முடிவு பண்றாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க அதிகபட்சம் 10% இருக்கலாம். அதையும் கூட நம்ம ஊர்ல இன்னைக்கும் மரியாதை குறைவா தான் பாக்குறாங்க. லவ் பண்றதே பெரிய பாவம்னு இப்ப யாரும் நினைக்கலல்ல. உன் கூட விவாதம் பண்றதுக்கு நான் இதையெல்லாம் சொல்லல. கண்டிப்பா இன்னைக்கே உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிடுவாங்க. இனி இத பத்தி பேசி யார் கூடவும் சண்டை போட வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் எல்லாத்தையும் அமைதியா ஏத்துக்கணும்ல, அப்படிதானே? நீ தேவையில்லாம கவலைப்படுற. வேணுகோபாலோட நீ வாழ போற வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எங்க தலையெழுத்தும் என் தலையெழுத்தும் ஒண்ணுதான். எந்த கட்டுப்பாடும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா வானத்தில் பறந்துகிட்டு நீங்களும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்களை விட ரொம்ப சந்தோஷமாதான் நானும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ என் வாழ்க்கையே மாற போகுதா. நானும் ஒரு கூண்டுக்குள்ள போக போறேன். இனிமே எனக்கு ஒரு பழைய மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை இருக்க போறதில்ல. வானத்தையே பார்க்க முடியாத உங்களை மாதிரி தான் நானும் வாழ போறேன். யாரு வேணுங்க? என் பேர் சுமேஷ். என்ன விஷயம்? நான் சசிதரன் சாரை பார்க்கணும். இருங்க. அப்பா. ஹலோ, நான் சசிதரன் சார் கிட்ட ஸ்கூட்டர் வித்தேன். ஓஹோ, அந்த நல்ல காரியத்தை நீங்க தான் பண்ணீங்களா? என் மேலே எங்க அப்பா மேலே என்னங்க கோவம் உங்களுக்கு? என் நல்ல நேரம் அந்த கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஓ, அப்ப நீ தான் ஸ்கூட்டர் ஓடிட் பண்ணியா பாப்பா? பாப்பா ஒன்னும் கிடையாது. ஸ்கூட்டர் ஓடுற வயசு எனக்கு வந்துருச்சு. ஆக்சிடென்ட்க்கு காரணமே உன் வண்டி தாயா? அட சுமேஷா, என்னப்பா இந்த பக்கம்? நான் உங்ககிட்ட வித்த வண்டி தானே நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்டா?
எப்போ அப்ப வீட்ல சொல்லலையா? அப்பா சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. கையில லைட்டா அடிபட்டுச்சு அவ்வளவுதான். அந்த ஆளுக்குலாம் ஒண்ணும் ஆகல. ஆனா அவன் இப்ப கேஸ் கொடுத்திருக்கான். கேஸா? யோ சுமேஷ், என்னையா சொல்ற? அப்பா நான் சொல்றேன். சொல்லு. நேத்து வர வழியில ஒருத்தரை லைட்டா இடிச்சிட்டேன். அவருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலப்பா. கூலா தான் எழுந்து போனாரு, நானே பார்த்தேன். இன்னும் புக்கு பேப்பர்லாம் என் பேர்ல தானே சார் இருக்கு. எஸ்ஐ ஃபோன் பண்ணி காலையிலே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாரு. அந்த அடிப்பட்ட ஆளுக்கு நஷ்ட ஈடு தரணுமா? இதெல்லாம் உண்மையா? சின்னதா நஷ்ட ஈடு ஏதாவது கொடுத்தா போதும்பா. ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. பேராசப்பட்டதுனால வந்து வேணாம். சரி, நீ கிளம்பு. சாயந்தரம் ஆபீஸ் பக்கம் வா. என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சரி சார். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்களே சொல்லிடுங்க. எங்களோட டிமாண்ட் என்னன்னா, முக்கியமானதே வரதட்சணை தான். அத நீங்களே சொல்லுங்களேன். அவ ஆசைப்பட்ட அந்த பொண்ணே போதுன்னு சொன்னான். அதுக்காக தான் அவன் கூட நான் வந்தேன். உனக்கு வரதட்சணை தான் முக்கியமா வேணும்னு தோணுச்சுன்னா நான் அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். வேணும்னா என்ன கட்டிக்கிறியா? வேண்டாம். வேண்டானா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா என்ன? என்ன சொல்ல வரீங்க? நான் சன்னியாசா போகவா? சூரஜுக்கும் உங்க பொண்ணு பாலாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இதுல எழுதிருக்கு. இதை விட நல்ல பொண்ணா வந்தா 6 மாசம் சுத்திட்டு இந்த பொண்ணையே கழட்டி விட்டுட்டு போயிடுவான். நான் இந்த பொண்ணை 6 மாசத்துலலாம் விட்டுட்டு போக மாட்டேன் ரவி. இது ஒரு பொன் முட்டையிடுற வாத்து. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.